Hi guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம்ன்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பீப் லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்க அட்வான்ஸ் லெவல், இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி என்எஸ்சி சைட்லேருந்து எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,650 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,620 பக்கமாக இருந்தது. அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிருச்சு. அதாவது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓகேங்களா, ஒரு பயங்கரமான நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்போது 24,620 மார்க்கெட் இருக்கும்போது 24,600 காலும் 24,650 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு எஸ்டர்டே ஐக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவன் ஓப்பனை உடச்சி எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டான் ஒரு 15 மினிட்ஸ்லனா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். எல்லோரும் புட்டை தான் போய் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளும் அப்படி தான் பார்த்தோம். ஆக்சுவலாக புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, சேம் சினாரியோவில் புட்டு இல்லை அப்படின்னா தான் அவனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல, இல்லை அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் நம்ம போய் காலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது 24,600 காலும் 24,650 புட்டும் தான் இந்த மணி. நம்ம போயிட்டு மார்க்கெட் எஸ்டர்டே ஐயையும் ஓப்பனிங் கீழே உடைச்ச காரணத்தினால நம்ம போய் 24,650 அப்படின்ற புட்டை போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் 24,650 புட்டோட சார்ட்டு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, லோவுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா ஐ உடையில, மார்க்கெட்டோட ஐ உடையில. அப்போது ஓப்பனுக்கு மேலேயும் லோவுக்கு மேலேயும் அதாவது புட் ஆப்ஷன் இருக்கணும். ஆனால் 15 நிமிஷத்தில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தான். 15 நிமிஷத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம். இதுதான் 9:15, 9:25, 9. அதாவது 15 நிமிஷத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் மார்க்கெட் நெகட்டிவ், ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழே. அப்போது புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே லோவுக்கு மேலேயும் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஐயை உடைச்சா தான் இவன் லோவை உடைக்கணும், இவன் ஐக்கு மேலே. ஆனால் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள். ரொம்ப முக்கியமான டாபிக் கைஸ் இது. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் பாசிட்டிவாக இருக்கணும், ஆனால் இவன் நெகட்டிவ், டோட்டல் நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிட்டான். மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது இவன் பாசிட்டிவாகவும் இல்லை. அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிட்டான். மெயின் இம்பார்ட்டண்ட் அது. ஓகேங்களா, அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம 24,600 கால் ஆப்ஷனை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் நெகட்டிவில் இருந்தது. நெகட்டிவில் இருந்த மார்க்கெட்டு கால் ஆப்ஷனும் நெகட்டிவில் தான் இருக்கணும், எஸ்டர்டே ஐக்கு கீழே தான் இருக்கணும். கரெக்டாக இவன் எஸ்டர்டே ஐக்கு கீழே தான் இருந்தான். ஆனால் ஓப்பனுக்கு கீழே தான் இவன் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழே இருந்தது. ஆனால் 15 நிமிஷத்தில் இவன் பாருங்கள் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். 108ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸு, 24,600 காலோடது, இவன் மேலே இருக்கான்.
இப்போ நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் வந்து இப்போ என்ன நடக்க போகுது, ரேஞ்ச் ஆக போதா, இல்லை ஒன் சைடாக போதா, இல்லை ரிவர்ஸ் ஆக போதா அப்படின்றத கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறானா, புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறானான்ட்டு 15 நிமிஷத்தில் மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் இண்டிகேட் பண்ணாமல் இருக்கவே இருக்காது நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஆனால் அந்த 15 நிமிஷம் நம்ம எதுக்கு கேப் விடுறோன்னா இதுக்கு தான். பொறுமையாக பார்த்து என்ன நடக்குது மார்க்கெட்டுன்னு பார்த்து என்ட்ரி எடுக்கணும். நம்ம அட்வான்ஸ் லெவலில் அழகாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து தெளிவாக 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கான். பாசிட்டிவாக இருக்க வேண்டிய புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருக்கான். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிட்டான். புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவையும் கீழே ஆல்ரெடி உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே போய் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான் 15 நிமிஷத்தில். அப்போ புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவானா? நீங்களே யோசிங்க. அப்போ கால் தானே பர்ஃபார்ம் பண்ணணும். எஸ்டர்டே லோவை புட் ஆப்ஷன் கீழே உடைச்சிட்டான்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கணும், இல்லை எஸ்டர்டே ஐக்கிட்ட போகணும். இதுதான் ரூல், இப்படி தான் நடக்கும். ஆனால் இது நடந்தே ஆகணும், 100% இப்படி தான் நடக்கும்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும். 80% இல்லை 90% கூட சொல்லலாம் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் இதை கரெக்டாக எடுக்க கற்றுக்குங்க நீங்கள். இதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது அவன் வந்து லோவை உடைக்கிறான். லோவை உடைக்கும் போது இவரை நம்ம எடுக்கிறோம். ஏதாச்சும் நம்ம சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னது? ஐக்குள்ளே வரணும், இல்லை லோக்குள்ளே வரணும், இல்லை ஐயை உடைக்கணும், இல்லை லோவை உடைக்கணும். இங்கே யார் லோவை உடைச்சிது? புட் ஆப்ஷன் லோவை உடைச்சிட்டான். அப்போ கால் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணுவான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஸ்டெப்பு. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு தேவை அட்வான்ஸ் லெவல். இவன் என்ன தான் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும், மார்க்கெட்டு வந்து நெகட்டிவாக இருந்து இவன் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டாமல் எடுக்க முடியாது. அப்போது நம்மளுக்கு 15 மினிட்ஸில் என்ன தெரியும்? கால் ஆப்ஷன் ஐயை உடைக்க போகிறான்றது தெரியும். இவனோட 145 இங்கே வரைக்கும் வரப்போகிறான்றது தெரியும். 110 இருக்குது மார்க்கெட். அப்போது 145 வரைக்கும் வரப்போகிறான் அப்படின்றது முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைச்சிட்டா அட்வான்ஸ் லெவல் கீழே உடைச்சிட்டான். எஸ்டர்டே லோவை புட் ஆப்ஷன் உடைச்சா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்டணும். ஓகேங்களா? அதுதான் லாஜிக்கு. நம்ம ப்ரீமியத்தை வச்சு தான் ஒரு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே டிசைட் பண்ண முடியும். மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் அந்த மூமெண்ட்டை நடக்கும். ஓகேங்களா? இவன் மூமெண்ட் ஆனவனை தான் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை ஐயை தாண்டுவான், ஓப்பனை தாண்டுவான். ஆனால் அவன் தாண்ட போகிறான்றதை இவன் ப்ரீமியம் முன்னாடியே சொல்லிவிடுவான். இது 15 நிமிஷத்துலேயே சொல்லிட்டான் மார்க்கெட், நான் கால் ஆப்ஷன் ஐயை உடைப்பேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோ உடைச்சதுனால இவன் ஐயை உடைப்பான் அப்படின்றது முன்னாடியே சொல்லியாச்சு. இது ஆப்ஷன் க்ரீக்ஸ். இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனல் உள்ள ஆப்ஷன் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்போ தான் நல்லா புரியும். அது கூட நம்ம ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸோட வச்சு ரொம்ப சூப்பராகவே என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம காலை தான் எடுக்க போகிறோன்றது டிசைட் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸில் 110 இருக்குது மார்க்கெட் அப்போது. ஓகேங்களா? ஆனால் அட்வான்ஸ் லெவல் 129. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தாண்டினவனை தான் நம்ம எடுக்க முடியும். கரெக்டாக இங்கே தான் நம்ம என்ட்ரி, இங்கே தான் க்ளோஸ் வச்சான் அவன். 29ன்றது 31 க்ளோஸ் வச்சுது மார்க்கெட். ஒரே கேண்டில், அதுவும் ஒரே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது. இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வெறும் 15 பாயிண்ட் தான் வைக்கணும் நீங்கள். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க முடியாது. இப்போது இது வந்து ஆக்சுவலாக என்னோட ஓப்பன் கீழே கூட வைக்கலாம் ஸ்டாப் லாஸு. ஆனால் ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 130 அப்படின்னா 110 அப்படின்னால 20 பாயிண்ட் ஆகிடுது. அப்போது ரொம்ப ஜாஸ்தி ஸ்டாப் லாஸ். அதனால் இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா பர்ஃபார்ம் பண்ண போகிறது இவன் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவன் ஐயை தாண்ட போகிறான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா புட்டு லோ உடச்சி அட்வான்ஸ் லோ கீழே உடச்சி போயிட்டே இருக்கான். அதை நீங்கள் பார்த்தீங்க சார்ட்டில். ஓகேங்களா? அப்போ இவன் ஐயை தாண்டியே ஆகணும், அதான் ரூல். ஓகேங்களா? அப்போ 130 இது நடக்காமையும் போகலாம். ஏன்னா 100% இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தால் கூட தைரியமாக இங்கே வந்தால் ஸ்டாப் லாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கணும். ஆனால் இவன் நடக்காமையும் போகலாம் அப்படின்னும்போது 15 பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸே கொடுக்கணும். ஓகேங்களா? 30 எடுத்திங்கன்னா 15 தான் ஸ்டாப் லாஸ். இங்கே தான் வைக்கணும் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வச்சு அடிச்சுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதே மாதிரி என்ட்ரி நம்ம தெளிவாக பார்த்து எடுத்தோன்னா 10 என்ட்ரியில் 8 என்ட்ரி வின் ஆக போகுது. 2 என்ட்ரி 3 என்ட்ரி தான் ஃபெயிலியர் ஆக போகுது. அது ஆகட்டும், நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அந்த 7 என்ட்ரி 8 என்ட்ரி நான் வின் ஆகும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நான் 20% 30% ப்ராஃபிட்டில் இருப்பேன். இதுதான் மணி மேனேஜ்மெண்ட், இதுதான் டிசிப்ளின் ட்ரேடு, இதுதான் சைக்காலஜி. ஓகேங்களா? எல்லாருமே புரிஞ்சிக்கணும் இதை. ட்ரேடர்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், இதை தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்கே என்ட்ரி எடுத்தோம், ஐ வரைக்கும் டார்கெட் ஃபஸ்ட்டு வைக்கலாம். 30 எடுத்தீங்க அப்படின்னா 115 பாயிண்ட் 145
ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணிடணும் நீங்கள் எத்தனை லாட் அடித்தாலும். அதுக்கப்புறம் ஐயை உடைக்க போகிறான்றது தெரியும், ஆனால் இவ்வளோ தூரம் போவானான்றதெல்லாம் தெரியாது யாருக்கும். ஆனால் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். 15 பாயிண்ட்டை நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு 2-3 லாட்டை கட் பண்ணிட்டு 5 லாட் அடிக்கிறீங்கன்னா 2 லாட்டை ஒன்று நீங்கள் விட்டு பார்க்கலாம், ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு பார்க்கலாம். இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்க போகிறீங்க. அப்போது அடுத்த ஒரு 2-3 கேண்டில்லையே மேலே போயிட்டான். அடுத்த 15 பாயிண்ட் போயிட்டான். 145லேருந்து 180 போயிட்டான். 40 பாயிண்ட் போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் ஹோல்டு பண்ணிங்கன்னா 40 பாயிண்ட். இதில் கட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தேவை ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட். எவ்வளோ ஈஸியாக போயிருக்கான் பாருங்க. ஆனால் இது போவானான்னு தெரியாது. ஆனால் ஐ வரைக்கும் போவான். ஐயை உடைப்பான்றது ரூல். ஓகே, ஐ வரைக்கும் போவான்றது நம்மளுக்கு தெரியும். 30, 45, 15 பாயிண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெளியே வந்துடுறோம், ஹோல்டு பண்ணுறோம். ஏன்னா இந்த என்ட்ரிலாம் ஜாக்பாட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐ உள்ள வரப்போனான்றது முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு நம்ம. லோ வந்து வீக், அதாவது புட்டு வீக் ஆகிட்டான்றதையும் பார்த்துட்டோம் நம்ம. அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் தலையெழுத்து. அப்போது நம்ம இதை ஹோல்டு பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேலே வைக்கவே கூடாது. ஓகேங்களா? ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 15 பாயிண்டில் கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரூலு. ஓகேங்களா? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே எடுத்தீங்களோ என்ட்ரி அங்கே போட்டு வைக்கணும். அடுத்தது எத்தனை லாட் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அவன் டார்கெட் கொடுக்கணும். அதிகபட்சம் 1/2 அன் ஹவரில் டார்கெட் அடுத்த ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா அதையும் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோ கட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அது நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே. இல்லை நீங்கள் இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வச்சு இந்த மாதிரி செட்டப்பில் ஐ உள்ள வருது, லோ உள்ள வருது, ஐயை பிரேக் பண்ண போகிறான், லோவை பிரேக் பண்ண போகிறான், அந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி எடுத்து இவன் கரெக்டாக இவ்வளோ பாயிண்ட்டு போவான்னு கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. ரொம்ப ட்ரேட் பார்க்குறீங்க, ஒரு 100 ட்ரேடுக்கிட்ட இதை பார்த்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம டெய்லி இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியாது. எங்களுக்கு தெரியும் அப்படின்னா நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது எங்களை மாதிரி நீங்களும் பண்ணோன்னா ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? ட்ரேடே பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ட்ரியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், எவ்வளோ டார்கெட் கொடுக்குறான், எப்படி திரும்புகிறான், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்னென்னலாம் பண்ணுறானோ அதை மைண்டில் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அது ஈஸியாக புரியும், ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். மேக்ஸிமம் நம்ம ஆப்ஷன் ட்ரேட்னா 1/2 அன் ஹவர் 1 ஹவரில் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி தான் கைஸ். ரொம்ப கஷ்டமே கிடையாது. குழந்தைகிட்ட கொடுத்தா கூட எடுக்கும் இந்த என்ட்ரியை. ஓகேங்களா? புட்டு வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் டோட்டலாக நெகட்டிவில் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய புட்டு அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக இருந்தான். மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட்டு பாசிட்டிவாக இருக்கணும், ஆனால் பாசிட்டிவாக இல்லை. ஓகே, அதுக்கு பதிலாக கால் பாசிட்டிவாக இருந்தான் ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? அதனால் இன்னொன்று அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிட்டான் புட்டு. அப்போது லோவை கீழே உடைச்சதுனால கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும் ரூலு. அதனால தான் கால் ஆப்ஷனை எடுத்தோம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி என்ட்ரி. ரொம்ப சூப்பரான ஜாக்பாட் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த என்ட்ரிலாம் எப்படி எடுக்கிறது, இன்னும் ஷார்ப்பாக எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம அக்யூரேட்டாக எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்லித்தரோம். இதை வந்து ஆக்சுவலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.